என்னுடைய வாழ்க்கையிலும் கூட அதாவது திருமணத்துக்கு முன்பு என்னுடைய தகப்பனார் போக்குவரத்து துறையில ஒரு கண்டக்டராக வேலை பார்த்து கொண்டிருந்தார். நான் 7ஆம் வகுப்பு படிக்கும் போது என்னுடைய தகப்பனார் ரிட்டையர்ட் ஆனார். அவங்க ரிட்டையர்ட் ஆன பிறகு ஒரு சின்னதாக ஒரு கடை வைத்திருந்தாங்க. அந்த கடையில நல்ல ஒரு வருமானம் இருந்தது. அதன் மூலம் நல்ல ஒரு ஆசீர்வாதமாக காணப்பட்டோம் பிரியமானவர்களே. ஆனால் அந்த ஆசீர்வாதம் கொஞ்ச நாட்கள் தான். அத 2000 வருஷத்துல எங்க வீட்டுல ரொம்ப கஷ்டம் வந்தது. அந்த கடை மூடப்பட்டது. பசு எங்க வீட்டுல பசு நின்னுது. அந்த பசுல இருந்து வருமானம் வரல. இப்படி ரொம்ப நெருக்கப்பட்ட சூழ்நிலையில அந்த நேரத்துல சாப்பாட்டுக்கு கூட கொஞ்சம் கஷ்டமான சூழ்நிலை தான் காணப்பட்டது. ஒரு நாள் எங்க வீட்டுல சாப்பாடு தட்டுப்பாடு வந்தது இரவு வேளையில பிரியமானவர்களே. ஆனால் காலையில நாங்க டிஃபன் சாப்பிட்டு முடிச்சுட்டு மத்தியான சாப்பாட்டுக்கு எங்க அப்பா அதுக்கு பிறகுதான் அரிசி வாங்கிட்டு வருவாங்க. வந்த பிறகு சோறு வைத்து சாப்பிட வேண்டும். எங்க அப்பா கடைக்கு போயிருந்தாங்க. அங்க வாரதுக்கு கொஞ்சம் லேட் ஆயிட்டு பிரியமானவர்களே. ஆனா அன்றைக்கு நான் உட்கார்ந்து நான் ப்ரேயர் பண்ணிட்டு இருந்தேன். எலியாவை காகத்தை கொண்டு ஏசப்பா போஷித்தீங்கப்பா, எங்களுடைய குடும்பத்தை நீங்க போஷிங்க அப்படின்னு சொல்லிட்டு நான் ஆண்டவருடைய சமூகத்துல நான் ப்ரேயர் பண்ணிட்டு இருந்தேன் பிரியமானவர்களே. நான் ப்ரேயரை முடிச்ச பிறகு எங்க அப்பா வந்தாங்க. நாங்க வீட்டுல சமையல் பண்ணிட்டு தான் இருக்கோம். அந்த நேரத்துல எங்க ஒரு சொந்தக்கார ஒரு அண்ணி அவங்க அன்னைக்கு எங்க வீட்டுல மத்தியானத்துக்குள்ள சாப்பாடு எல்லாவற்றையும் அவங்க எங்க வீட்டுக்கு கொண்டு தந்தாங்க பிரியமானவர்களே. அவங்க எப்படி செய்தாங்க? கர்த்தர் அவங்களோட பேசி அந்த காரியத்தை செய்தார். அந்த காரியத்தை நினைக்கும் போது நான் ஒவ்வொரு நாளும் நினைச்சு அழுவேன். ஏன்னா ஏசப்பாவுடைய அன்பு அப்படிப்பட்டது பிரியமானவர்களே. அவருடைய பிள்ளைகளை ஒரு நாளும் அவர் பசியினால அவர் வருந்த விடார் பிரியமானவர்களே. நாங்க ஊழியத்துக்கு வந்த நேரத்துல கூட அநேக போராட்டங்கள், அநேக நெருக்கடிகள், பண நெருக்கடிகள் பிரியமானவர்களே. ஊழியம் செய்யும் போது ஊழியத்துக்கு என்று என்னுடைய கணவனார் அந்த நேரத்துல முழு நேர ஊழியத்துக்கு என்று அவர்கள் கடந்து செல்வார்கள். நான் ஒரு ஸ்கூல்ல வேலை பார்த்தேன். அவங்களோட சேலரி எனக்கு கொஞ்சம் தான் கிடைக்கும். அந்த வருமானத்தை கொண்டு குடும்பத்தை நடத்த முடியாது. என்னுடைய கணவனாருக்கு அவங்க ஏதாவது வீட்டுக்கு அவங்க வீடுகளுக்கு பிரேயர் பண்ண போய் அதுல கிடைக்கிற வருமானம் தான் உண்டு. அந்த வருமானத்தை வைத்து குடும்பத்தை நடத்த முடியாது. குடும்பத்தில் அநேக கஷ்டங்கள் பிரியமானவர்களே. பிள்ளைகளுடைய காரியங்களுக்கு பிள்ளைகளுடைய அடிப்படை தேவைகளை கூட சந்திக்க முடியாது பிரியமானவர்களே. சோப்பு இருக்காது, எண்ணெய் இருக்காது. ஸ்கூல்ல போகும்போது டீச்சர்ஸ் கேட்பாங்க, நீங்க தலையில எண்ணெய் தேய்க்கலையா, நீங்க பவுடர் போட மாட்டீங்களா அப்படின்னா கேட்பாங்க பிரியமானவர்களே. ஆனா அவங்கள்ட்ட சொல்ல முடியாது, எங்க வீட்டுல எண்ணெய் இல்ல அதனாலதான் நான் தலையில எண்ணெய் வைக்கல அப்படின்னு சொல்லிட்டு சொல்ல முடியாது பிரியமானவர்களே. அப்படிப்பட்ட சூழ்நிலையில பிள்ளைகளுக்கு எழுதுறதுக்கு பென்சில் கூட வாங்கி கொடுக்க முடியாத சூழ்நிலை. அப்படிப்பட்ட சூழ்நிலையில தான் காணப்பட்டோம் பிரியமானவர்களே. ஆனா அந்த உபத்திரவத்தின் மத்தியிலும், அந்த வேதனை மத்தியிலும், அந்த கஷ்டத்தின் மத்தியிலும் என்னுடைய தகப்பனாருடைய வீட்டுக்கு நான் கடந்து போகும்போது என்னுடைய தகப்பனாருக்கு அதாவது பென்ஷன் கிடைத்திருந்தது. அந்த உபத்திரவ காலம் முடிந்து 2007ஆவது வருஷம் என்னுடைய தகப்பனாருக்கு பென்ஷன் கிடைத்தது. அது எப்படின்னா அரசாங்கம் அந்த ஒரு அரசாங்க ஊழியர்களுக்கு எப்படிப்பட்டதான பென்ஷன் கொடுப்பாங்களோ அந்த பென்ஷன் என்னுடைய தகப்பனார் இறந்த பிறகு என்னுடைய தாயாருக்கு வருகிற பென்ஷன், மரணத்துக்கு நிதி கிடைக்கும். இப்படிப்பட்ட காரியங்கள் எல்லாம் அந்த அந்த கவர்மெண்ட் என்னென்ன ஒரு ரிட்டையர்ட் ஆனவங்களுக்கு கொடுப்பாங்களோ அந்த காரியம் அந்த ஆசீர்வாதம் என்னுடைய தகப்பனாருக்கு கிடைத்தது. அநேகருக்கு அந்த போக்குவரத்து துறையில ரிட்டையர்ட் ஆனவங்களுக்கு அவங்களுக்கு மட்டும்தான் கொஞ்சம் பென்ஷன் தான் கிடைக்கும். ஆனா இது அப்படி இல்லை, முழுமையான பென்ஷன் அந்த மாதிரி கிடைச்சிட்டு இருந்தது. இந்த உபத்திரப்பட்ட நேரத்துல என்னுடைய தகப்பனாருடைய இல்லத்துல போகும்போது பிரியமானவர்களே, அவங்க சூழ்நிலையை பார்க்கும்போது என்னுடைய சகோதரியும் அந்த இல்லத்துல அவளே 2 பிள்ளைகள் அவருடைய கணவனார் பிரியமானவர்களே அந்த இல்லத்துல இருந்தாங்க. அவங்களுடைய காரியங்களை பார்க்கணும். என்னுடைய தகப்பனாருக்கு எனக்கு உதவி செய்ய முடியாத ஒரு சூழ்நிலை. அப்ப என்னுடைய தகப்பனார் சொன்னாங்க, நீ படிச்சிருக்க இல்ல, நீ உனக்கு நல்ல ஒரு வேலை, நிறைய சம்பளத்துக்கு உனக்கு வேலை பார்த்திருக்கலாமே அப்படின்னு சொல்லிட்டு என்னுடைய தகப்பனார் என்று சொல்லுவாங்க. அதனால என்னுடைய தகப்பனார் இடத்துல போய் என்னுடைய கஷ்டத்தை சொல்ல முடியாது பிரியமானவர்களே. என்னுடைய பரலோக தகப்பனிடத்துலதான் நான் சொல்லுவேன்,
என்னுடைய தகப்பனார் எனக்கு என்னென்ன காரியங்கள் செய்ய வேண்டுமோ அந்த காரியங்களை தேவனாகிய கர்த்தர் அவருடைய விசுவாச பிள்ளைகளை கொண்டு, அவருடைய பிள்ளைகளை கொண்டு ஒவ்வொரு நாளும் எந்த குறையில்லாமல் நடத்தி கொண்டு வந்தார். பிரியமானவர்களே, இந்த நாளிலே பார்க்கும்போது அந்த உபத்திரவத்தை எல்லாம் கர்த்தர் மாற்றி போட்டு கர்த்தர் மகிமையான காரியத்தை அவர் செய்திருக்கிறார். பிரியமானவர்களே, உங்களுடைய வாழ்க்கையிலும் கூட நீங்கள் வேதனைப்படலாம். உங்களுக்கு உதவி செய்ய வேண்டியவர்கள் கூட உதவி செய்ய முடியாத சூழ்நிலையில காணப்படலாம். உங்களுக்கு உதவி செய்ய வேண்டும் என்று ஆசை இருக்கும். ஆனா சூழ்நிலை அவர்களால முடியாது, உதவி செய்ய முடியாது. அப்படிப்பட்ட நிலையில இருக்கலாம் பிரியமானவர்களே. ஆனால் தேவனாகிய கர்த்தர் உங்களை கைவிட மாட்டார். உங்களை அழைத்த தேவன் அவர் உண்மை உள்ளவர். அவர் உண்மை உள்ளவர். அவர் உங்களுடைய தேவைகளை அவர் சந்திக்கிற தேவன். அதுதான் அவர் சொல்லுகிறார். அப்போஸ்தலனாகிய பவுல் சொல்லுகிறார், அதிசீக்கிரத்திலே நீங்கும் இந்த லேசான உபத்திரவம். அல்லேலூயா. எங்களுடைய வாழ்க்கையிலும் கூட அந்த நேரத்துல நாங்கள் பட்ட உபத்திரவங்கள் சொல்ல முடியாது பிரியமானவர்களே. வெளியே சொல்ல முடியாது. பிள்ளைகளுக்கு ஃபீஸ் கட்ட முடியாது. அப்படிப்பட்ட சூழ்நிலையில தான் காணப்பட்டோம் பிரியமானவர்களே. ஆனால் தேவனாகிய கர்த்தர் இன்றைக்கு பிள்ளைகளை அவர்கள் காரியங்களை கூட படிக்க வைக்கக்கூடிய கிருபையை அவர் தந்திருக்கிறார் பிரியமானவர்களே. ஏனென்றால் அந்த உபத்திரப்பட்ட நேரத்துல நாங்கள் கர்த்தரை தூசிக்கவில்லை. ஒவ்வொரு நாளும் ஏசப்பாட்ட நான் சொல்லுவேன், அப்பா நாங்க இனி கலப்பையில கை வைத்து விட்டு நாங்க திரும்பி பார்க்க கூடாது. ஊழியத்துக்கு வந்துவிட்டு நாங்க திரும்பி போக கூடாது. மற்றவங்க பார்த்து எங்களை குறை சொல்லக்கூடாது. நாங்க ஊழியத்துக்கு வர்றதுக்கு முன்பதாக அநேக நேரங்களில பக்கத்துல இருக்க வீட்டுல போய் நான் அநேக பொருட்கள், அத்தியாவசியமான பொருட்கள், சமையலுக்கான தேவையான பொருட்களை நான் பக்கத்துல இருக்கவங்கள்ட்ட போய் கடன் வாங்கின நாட்கள் உண்டு. ஏசப்பட்ட நான் சொல்லுவேன், இனி நான் போய் கடன் வாங்க கூடாது. இனி நான் உம்முடைய பிள்ளை, நாங்க உம்முடைய ஊழியத்தை செய்கிறோம், நீங்க எங்களை நடத்துங்க. என்ன பொருள் எங்களுக்கு தேவை இருந்தாலும் அந்த பொருட்களை கர்த்தர் அவருடைய பிள்ளைகள் மூலமாக வாங்கி கொண்டு வருவார்கள் பிரியமானவர்களே. அவர் நம்மை ஒரு நாளும் யார் முன்னிலையிலும் வெட்கப்படுத்த விடமாட்டார். தலை குறிந்து நிற்க விடமாட்டார் பிரியமானவர்களே. நீதிமான் சந்ததி அப்பத்துக்கு இறந்ததில்லை. ஒரு நாளும் அவர் நம்மை கைவிடாத தேவன் பிரியமானவர்களே. நாம் உபத்திரப்படுகிற நேரத்துல நாம் அவரை விட்டு தூரம் போக கூடாது. நாம் அவரை தூசிக்க கூடாது. நாம் நிந்திக்க கூடாது. அவிசுவாசமான வார்த்தை சொல்லக்கூடாது பிரியமானவர்களே. விசுவாசத்தோடு நாம் காணப்பட வேண்டும். தாவீது சொன்னது போல நான் உபத்திரப்பட்டது நல்லது, அதனால் அவருடைய பிரமாணங்களை கற்றுக்கொள்கிறேன். நாம் அவருடைய அன்பை நாம் உணர்ந்து கொள்ள முடியும் பிரியமானவர்களே. அவர் எப்படிப்பட்டவர் என்பதை நாம் ருசித்து பார்க்க முடியும் பிரியமானவர்களே. நமக்கு ஐஸ்வர்யம் இருக்கும் போது அவரை நாம் புரிந்து கொள்ள முடியாது பிரியமானவர்களே. அந்த துன்ப நேரத்துலதான் அவருடைய அன்பை நாம் ருசி பார்க்க முடியும் பிரியமானவர்களே. அப்போஸ்தலனாகிய பவுல் சொல்லுகிறார், கிறிஸ்துவினுடைய அன்பை விட்டு நம்மை பிரிப்பவன் யார்? மரணமோ, நாசமோ, பட்டினியோ, வேதனையோ, உபத்திரமோ, வியாகுலமோ, எதுதான் என்னை பிரிக்கும் பிரியமானவர்களே? அவருடைய அன்பை விட்டு நம்மை ஒன்றுமே பிரிக்காது. அல்லேலூயா. ரோமர் 5ஆம் அதிகாரம் 3-4 வசனங்கள். அது மாத்திரமல்ல, உபத்திரவம் பொறுமையும், பொறுமை பரீட்சையும், பரீட்சை நம்பிக்கையும் உண்டாக்குறது என்று நாங்கள் அறிந்து உபத்திரவங்களிலேயும் மேன்மை பாராட்டுகிறோம். அல்லேலூயா. அவர் சொல்லுகிறார், உபத்திரவம் நமக்கு பொறுமையை கொடுக்கிறது, பொறுமை பரீட்சையை கொடுக்கிறது, அந்த பரீட்சை நமக்கு நம்பிக்கையை உண்டாக்குறது என்று அறிந்து இந்த உபத்திரவத்திலையும் நாம் மேன்மை பாராட்டுகிறோம். இந்த உபத்திரவத்திலே நாம் மேன்மை பாராட்ட வேண்டும் பிரியமானவர்களே. அந்த உபத்திரவத்தை நாம் சந்தோஷமாக நினைக்க வேண்டும். அதுதான் அப்போஸ்தலனாகிய பவுல் பிலிப்பு பட்டணத்துக்கு எழுதும் போது, கர்த்தருக்குள் எப்பொழுதும் சந்தோஷமாயிருங்கள், சந்தோஷமாயிருங்கள் என்று மறுபடியும் உங்களுக்கு சொல்லுகிறேன். அல்லேலூயா. கர்த்தருக்குள் சந்தோஷம். நமக்கு ஒரு பொருள் கிடைத்தால் வருகிற சந்தோஷம் அல்ல, அவரை துதித்து அவரை மகிமைப்படுத்துகிறதால் வருகிற சந்தோஷம். துன்ப நேரத்திலும் அவர் நமக்கு ஆறுதல் கொடுக்கிறாரே, அதனால் வருகிற சந்தோஷம் எப்பொழுதும் நம்முடைய உள்ளத்திலே காணப்பட வேண்டும். சங்கீதக்காரனாகிய தாவீது சொல்லுகிறார், கர்த்தரை நான் எக்காலத்திலும் ஸ்தோத்தரிப்பேன், அவர் துதி எப்போதும் என் வாயில் இருக்கும் என்று சொல்லி. அல்லேலூயா. நாம் எப்போதும் அவரை துதிக்க வேண்டும். எந்த சூழ்நிலையிலும் அவரை துதிக்க வேண்டும்.
துன்ப நேரத்திலும் இன்ப நேரத்திலும் நாம் அவரை துதிக்க வேண்டும். நாம் வேதனை நேரத்திலும் கண்ணீர் விடுகிற நேரத்திலும் சந்தோஷமாக இருக்கும் போதும் நாம் அவரை துதிக்க வேண்டும். பிரியமானவர்களே, இந்த நாட்களில மனிதர்கள் எதை செய்ய வேண்டுமோ அதை செய்ய மாட்டார்கள், எதை செய்யக்கூடாது அதை செய்வார்கள். அதை செய்வதனால தான் அவர்களுடைய வாழ்க்கையிலே உபத்திரவங்கள், வேதனைகள், நெருக்கடிகள். பிரியமானவர்களே, வியாதிகள் வரும்போது அந்த வியாதியின் மத்தியிலே நாம் அவரை மகிமைப்படுத்த வேண்டும். அந்த வியாதியை குறித்து மேன்மை பாராட்ட வேண்டும். அப்போஸ்தலனாகிய பவுல் சொல்லுகிறார், அவருக்கு ஒரு வியாதி இருந்தது. அவர் சொல்லுகிறார், இந்த வியாதி என்னை விட்டு நீங்க வேண்டும் என்று கர்த்தரிடத்தில் நான் 3 தரம் விண்ணப்பம் பண்ணினேன். அவர் சொல்லுகிறார், என் கிருபை உனக்கு போதும், பலவீனத்தில் என் பலன் பூரணமாய் விளங்கும் என்று கர்த்தர் சொல்லுகிறார். பிரியமானவர்களே, பவுல் சொல்லுகிறார், இந்த வியாதியிலே குறித்து நான் மேன்மை பாராட்டுகிறேன், அந்த பலவீனத்திலே நான் மேன்மை பாராட்டுகிறேன். பிரியமானவர்களே, அந்த பலவீனத்தின் மத்தியிலே மேன்மை பாராட்ட வேண்டும். இந்த பலவீனம் வந்ததுனால தான் நான் கர்த்தரை நான் அறிந்து கொள்ள முடிந்தது, நான் ரட்சிப்பை கண்டுகொள்ள முடிந்தது. அந்த பலவீனத்தை குறித்துதான் நாம் மேன்மை பாராட்ட வேண்டுமே தவிர நாம் சோர்ந்து போய் ஒழித்து கொண்டு இருக்க கூடாது. பிரியமானவர்களே, நாம் கர்த்தரை மகிமைப்படுத்த வேண்டும், கர்த்தரை துதிக்க வேண்டும். அல்லேலூயா. இன்னும் நம்ம பார்க்கும்போது 2 கொரிந்தியர் 4ஆம் அதிகாரம் 18வது வசனம். 2 கொரிந்தியர் 4:18. ஏனெனில் காணப்படுகிறவைகள் அநித்தியமானவைகள், காணப்படாதவைகளோ நித்தியமானவைகள். 2 கொரிந்தியர் 4:18 சொல்லப்பட்டிருக்கிறது. நாம் காண்கிறது அது அநித்தியமானது, அது அழிந்து போகக்கூடியது. இந்த உலகத்தில் இருக்கிற நாம் காண்கிற எல்லாமே ஒரு நாள் அழிந்து போகும். ஆனால் காணாதவைகள், காணப்படாதவைகளோ அது நித்தியமானவைகள். நாம் காணாத பரலோகம் அது நித்தியமானது. பிரியமானவர்களே, நாம் பார்க்கும்போது ஒரு விவசாயி ஒரு நிலத்துல விதையை அவர் விதைக்கிறார். பிரியமானவர்களே, அந்த விதை அது நிலத்துக்குள்ளே புதைந்து அது என்ன செய்கிறது? அது உருமாற்றம் அடைகிறது. அது உருமாற்றம் அடைந்து அது நல்ல ஒரு மரமாக, ஒரு செடியாக வளருகிறது. அதே போலதான் பிரியமானவர்களே, நமக்கு வருகிற உபத்திரவங்கள் அது கொஞ்ச காலம்தான். அதன் பிறகு அது நமக்கு மகிமையை கொண்டு வரும். அல்லேலூயா. நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் வாழ்க்கையிலே பார்க்கும்போது அவர், பிரியமானவர்களே, வேதம் சொல்லுகிறது, தேவனுடைய தற்சரூபமாய் இருந்தும் அவர் தேவனுக்கு சமமாயிருப்பதை கொள்ளையாடின பொருளாக எண்ணாதபடிக்கு தம்மைத்தாமே வறுமையாக்கி அடிமையின் ரூபம் எடுத்து அவர் இந்த உலகத்திலே வந்தார் என்று பார்க்கிறோம். பிரியமானவர்களே, அவர் சிலுவையின் மரண பரியந்தம் தன்னையே தாழ்த்தினார். அவர் இந்த உலகத்துல வாழ்ந்தபோது அவர் 33.5 ஆண்டுகள் வாழ்ந்தார். 3.5 ஆண்டு காலம் அவர் கர்த்தருடைய பணியை செய்தார். பிரியமானவர்களே, அவர் ஊழிய பாதை கொஞ்ச காலம்தான். ஆனா அந்த கொஞ்ச நாட்களுக்குள்ள அவர் அநேக காரியங்களை செய்தார். அவர் எந்த தீமையும் செய்யவில்லை. அவர் முடவரை எழுப்பி நடக்க செய்தார். மரித்தோரை அவர் உயிரோடு எழுப்பினார். அவர் குஷ்டரோகியை சுஸ்தப்படுத்தினார். இப்படி அநேக அற்புத அதிசயங்களை அவர் நன்மைகளை தான் செய்து கொண்டிருந்தார். ஆனால் அவரை சிலுவை மரணத்துக்கு ஒப்பு கொடுத்தார்கள். பிரியமானவர்களே, அந்த சிலுவையில் தொங்கிக் கொண்டிருக்கும் போது கூட அந்த பக்கமாக நடந்து போகிறவர்கள் அவரை பார்த்து கேட்கிறார்கள், நீ தேவனுடைய குமாரனே ஆனால் சிலுவை விட்டு கீழே இறங்கி வா என்று சொல்லி. பிரியமானவர்களே, அவர் நினைத்தால் அவர் கீழே இறங்கி வந்திருக்கலாம். ஆனால் அவர் ஏற்றுக்கொள்ளவில்லை. அவர் கீழே இறங்கி வரவில்லை. அவர் எந்த பதிலும் சொல்லவில்லை. பிரியமானவர்களே, அவரை முகத்திலே காரி துப்பினார்கள். அவரை சிலுவை, அதாவது இன்னும் அவர் யூதர்களுடைய ராஜா என்று சொல்லி அவரை அவமானப்படுத்தினார்கள். பிரியமானவர்களே, அடித்தார்கள். சாபமான முள்முடியை அவருடைய தலைமையிலே வைத்தார்கள். பிரியமானவர்களே, இன்னும் மரத்திலே தூக்கப்பட்ட எவனும் சபிக்கப்பட்டவன் என்று வேதம் சொல்லுகிறது. அந்த சாபமான சிலுவையிலே அவர் 2 கள்வர்கள் நடுவிலே குற்றமற்ற இயேசு கள்வனை போல தொங்கினார். பிரியமானவர்களே, ஏன் இந்த பாடுகளை சகித்தார்? வாசித்து பார்ப்போமா? எபிரேயர் 12ஆம் அதிகாரம் 2வது வசனம். எபிரேயர் 12:2. அவர் தமக்கு முன் வைத்திருக்கிற சந்தோஷத்தின் பொருட்டு அவமானத்தை எண்ணாமல்
சிலுவையை சகித்து தேவனுடைய வலது பரிசத்தில் வீற்றிருக்கிறார். அல்லேலூயா. அவர் தமக்கு முன் வைத்திருக்கிற சந்தோஷத்தின் பொருட்டு, அதாவது இந்த சிலுவையை இந்த சிலுவை மரணத்தை அவர் ருசி பார்த்தால், மரித்தால், அதன் பிறகு இந்த அவருடைய மரணத்தின் மூலம் உலகம் ரட்சிக்கப்படும். வேதம் சொல்லுகிறது, அவருடைய நாமமே அல்லாமல் வேறே நாமம் அருளப்படவில்லை. ரட்சிக்கப்படுவதற்கு அவருடைய ஒரே நாமம் தான் உண்டு. பிரியமானவர்களே, நானே வழியும் சத்தியமும் ஜீவனுமாய் இருக்கிறேன் என்று வேதம் சொல்லுகிறது. அந்த அவர் மூலமாகத்தான் உலகத்துக்கு ரட்சிப்பு உண்டு. உலகத்தை ஆக்கினைக்குள்ளாக தீர்க்க அவரை அனுப்பாமல் அவர் மூலமாக உலகம் ரட்சிக்கப்படுவதற்காகவே அவரை அனுப்பினார். அல்லேலூயா. அவர் மரித்தாலும் உயிரோடு எழும்புவார் என்பது அவருக்கு தெரியும். அந்த மகிமையான காரியத்தை அவர் நினைத்துதான் அந்த அவமானத்தை எல்லாவற்றையும் அவர் சந்தோஷமாக ஏற்றுக்கொண்டார். அல்லேலூயா. அவருக்கு முன் வைத்திருக்கிற அந்த சந்தோஷம், பிரியமானவர்களே, சந்தோஷத்தின் பொருட்டு எல்லா அவமானத்தையும் அவர் ஏற்றுக்கொண்டார். அவர் எதற்காக? அது நமக்காக. பிரியமானவர்களே, வேதம் சொல்லுகிறது, தேவன் தம்முடைய ஒரே பேரான குமாரனை விசுவாசிக்கிறவன் எவனோ அவன் கெட்டு போகாமல் நித்திய ஜீவனை அடைபடிக்கு அவரை தந்தவழி இவ்வளவாய் உலகத்தில் அன்பு கூர்ந்தார். அந்த கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை அவர் எதற்காக தந்தார் என்றால், அவர் மூலமாக உலகம் ரட்சிக்கப்படுவதற்காக. அல்லேலூயா. அவர் நம்மேல் வைத்த அன்பினால அவருடைய செல்ல பிள்ளையை அவர் நமக்காக தந்தார். நாம் ரட்சிக்கப்பட வேண்டும். அந்த பரலோக ராஜ்யத்தை ஒவ்வொரு பிள்ளைகளும் சுதந்திரிக்க வேண்டும் என்பதற்காகத்தான் அவர் இந்த உலகத்திலே வந்து எல்லா பாடுகளையும், எல்லா அவமானத்தையும், எல்லா நிந்தனைகளையும் அவர் நமக்காக சகித்து அந்த சிலுவையிலே அவர் மரித்தார் என்று பார்க்கிறோம். பிரியமானவர்களே, அவர் 3ஆம் நாள் உயிரோடு எழும்பி அந்த இயேசு என்றும் வாழ்ந்து கொண்டிருக்கிறார். வேதம் சொல்லுகிறது, மரித்தேன் ஆனாலும் இதோ சதா காலங்களிலும் உயிரோடு இருக்கிறேன் என்று சொல்லி. அல்லேலூயா. நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து அவர் உயிரோடு இருக்கிறார். அவர் உயிரோடே வாழ்ந்து கொண்டிருக்கிறார். பிரியமானவர்களே, ஒவ்வொரு நாளும் அவரை நாம் காண முடியும். அவர் அதற்காகத்தான் பவுல் சொல்லுகிறார், அதி சீக்கிரத்திலே நீங்கும் இந்த உபத்திரவம். ரோமர் 8ஆம் அதிகாரம் 18ஆம் வசனம் பார்க்கும்போது, ஆதலால் இக்காலத்து பாடுகள் இனி நம்மிடத்தில் வெளிப்படும் மகிமைக்கு ஒப்பானவைகள் அல்ல என்று எண்ணுகிறேன். இந்த உலகத்திலே வருகிற பாடுகள் இனி நாம் பெறப்போகிற அந்த மகிமைக்கு அது ஒப்பானது அல்ல. பிரியமானவர்களே, அந்த மகிமையை நாம் பார்க்க வேண்டும். அந்த மகிமையின் ராஜ்யத்தை நாம் சுதந்திரிக்க வேண்டும் என்ற எண்ணத்தோடு நாம் இருக்கும் போது, பிரியமானவர்களே, இந்த உபத்திரவம் நமக்கு ஒரு பொருட்டாக எண்ணாது. இந்த உபத்திரவம் வரும்போது இது எதற்காக வருகிறது என்பதை முதலாவது நாம் அறிந்து கொள்ள வேண்டும். அது தேவன் நம்மை பலப்படுத்துவதற்காக. அந்த உபத்திரவம் வரும்போதுதான் இன்னும் அதிகமாக நாம் தேவனை பற்றி கொள்ளுவோம். பிரியமானவர்களை, யோபு சொல்லுகிறார், நான் உபத்திரப்பட்ட பின் நான் பொன்னாக விளங்குவேன். அவர் என்னை புடமிட்ட பின் நான் எப்படி விளங்குவேன்? நான் பொன்னாக விளங்குவேன். பொன் விலைமதிக்க முடியாதது, அந்த பொன்னாக விளங்குவேன் என்று அவர் சொல்லுகிறார். அதே போலதான் பிரியமானவர்களே, உபத்திரவங்கள் மத்தியிலே அவர் நம்மை சோதித்த பின் நாம் பொன்னாக விளங்குவோம். பிரியமானவர்களே, அவருடைய ராஜ்யத்தில் அவரோடு கூட நாம் ஆளுகை செய்வோம். துன்பம் ஒரு வாழ்க்கையில ஒரு பகுதி, அது தற்காலிகமானது, அது நம்மை மாற்றுகிறது. அந்த உபத்திரவத்துக்கு பிறகு நமக்கு மகிமை உண்டாகும். பிரியமானவர்களே, அந்த மகிமையான ஆசீர்வாதத்தை நாம் சுதந்திரிக்க வேண்டுமானால் நாம் உபத்திரவத்தை நாம் சகிக்க வேண்டும். நாம் உபத்திரவத்திலே நாம் சோர்ந்து போகக்கூடாது. இங்கே பார்க்கிறோம், நாம் மேலும் காணப்படுகிறவர்களை அல்ல, காணப்படாதவர்களை நோக்கி இருக்கிற நமக்கு அது சீக்கிரத்தில் நீங்கும் நம்முடைய லேசான உபத்திரவம் இதனால் மிகவும் அதிகமான நித்திய கன மகிமையை உண்டாக்குகிறது. இந்த உபத்திரவம் நம்மை விட்டு நீங்கி போகும். பிரியமானவர்களே, இந்த நாளிலும் கூட இந்த நிகழ்ச்சியை பார்த்து கொண்டிருக்கிற நீங்கள் உபத்திரவத்தோடு காணப்படுகிறீர்களா? வேதனையோடு காணப்படுகிறீர்களா? பலவீனத்தோடு காணப்படுகிறீர்களா? என்ற உபத்திரவம் என்னை விட்டு மாறாதா என்று நீங்க
வேதனையோடு காணப்படுகிறீர்களா? கர்த்தர் உங்களை பார்த்து சொல்லுகிறார், அதிசீக்கிரத்தில் நீங்கும் இந்த லேசான உபத்திரவம். உங்களுக்கு வருகிற இந்த உபத்திரவம் நிரந்தரம் அல்ல, அது தற்காலிகமானது, அது தற்காலிகமானது. நீங்கள் சோர்ந்து போகாதிருங்கள். ஆகவே தான் பக்தன் இப்படியாக ஒரு பாடல் பாடுகிறார், அதிசீக்கிரத்தில் நீங்கிவிடும் இந்த லேசான உபத்திரவம், அதிசீக்கிரத்தில் நீங்கிவிடும் இந்த லேசான உபத்திரவம். சோர்ந்து போகாதே, நீ சோர்ந்து போகாதே, சோர்ந்து போகாதே, நீ சோர்ந்து போகாதே, அதிசீக்கிரத்தில் நீங்கிவிடும் இந்த லேசான உபத்திரவம், அதிசீக்கிரத்தில் நீங்கிவிடும் இந்த லேசான உபத்திரவம். உள்ளார்ந்த மனிதன் நாளுக்கு நாள் புதிதாக்கப்படுகின்ற நேரம் இது. உள்ளார்ந்த மனிதன் நாளுக்கு நாள் புதிதாக்கப்படுகின்ற நேரம் இது. சோர்ந்து போகாதே, நீ சோர்ந்து போகாதே, சோர்ந்து போகாதே, நீ சோர்ந்து போகாதே, அதிசீக்கிரத்தில் நீங்கிவிடும் இந்த லேசான உபத்திரவம், அதிசீக்கிரத்தில் நீங்கிவிடும் இந்த லேசான உபத்திரவம். காண்கின்ற உலகம் தேடவில்லை, காணாத பரலோகம் நாடுகிறோம். காண்கின்ற உலகம் தேடவில்லை, காணாத பரலோகம் நாடுகிறோம். சோர்ந்து போகாதே, நீ சோர்ந்து போகாதே, சோர்ந்து போகாதே, நீ சோர்ந்து போகாதே, அதிசீக்கிரத்தில் நீங்கிவிடும் இந்த லேசான உபத்திரவம், அதிசீக்கிரத்தில் நீங்கிவிடும் இந்த லேசான உபத்திரவம். ஒரு விசை கண்களை மூடி ஜெபிப்போமா? ஸ்தோத்திரம் தகப்பனே, உம்மை துதிக்கிறோம், உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம் ஆண்டவரே. அப்பா, இந்த நாளில் கேட்ட வார்த்தையின்படி தகப்பனே, உம்முடைய பிள்ளைகளே சப்பா, அப்பா ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். உபத்திரவத்தின் மத்தியிலே அப்பா இந்த நிகழ்ச்சியை பார்த்து கொண்டிருக்கலாம் ஏசப்பா, வேதனையோடு கண்ணீர் வடித்துக் கொண்டிருக்கலாம் ஏசப்பா. எங்களுடைய குடும்பத்தில் இருக்கிற இந்த பிரச்சனை மாறாதா? இந்த வியாதி என்னை விட்டு மாறாதா? என்னுடைய பிள்ளை ரட்சிக்கப்பட மாட்டானா? என்னுடைய கணவனை ரட்சிக்கப்பட மாட்டார்களா? என்னுடைய குடும்பத்தில் இருக்கிற இந்த போராட்டம் மாறாதா என்று சொல்லி ஆண்டவரே, இந்த வேளையில் உடைய பிள்ளைகள் கண்ணீர் வடித்துக் கொண்டிருக்கலாம் ஏசப்பா. நீ உடைய பிள்ளைகளை காண்கிற தகப்பன் ஆண்டவரே, ஆகாரின் கண்ணீரை கண்ட தகப்பன் ஆண்டவரே, உடைய பிள்ளைகளுடைய கண்ணீருக்கு ஏசப்பா நீர் பதில் கொடுக்கிற தகப்பன் ஆண்டவரே. அது சீக்கிரத்திலே நீங்க இந்த லேசான உபத்திரவம் என்று சொல்லி இருக்கிறீங்க ஏசப்பா. உங்களுடைய வாக்குத்தத்த வார்த்தையின்படி தகப்பனே, உடைய பிள்ளைகளுடைய இருக்கிற உபத்திரவங்களை கத்தை மாற்றி போடும்படியாக நாங்கள் செபிக்கிறோம். மகிமை வெளிப்படும்படியாக நாங்கள் செபிக்கிறோம் ஏசப்பா. ஒவ்வொரு பிள்ளைகளுக்குள்ள ஏசப்பா அப்பா ஒரு புது உணர்வு உண்டாகத்தக்கதாக, ஒரு புத்துணர்வு உண்டாகத்தக்கதாக, சோர்வுகள் மாறத்தக்கதாக உற்சாகத்தின் ஆவியினால இந்த பிள்ளைகளை கத்த மாற்றுங்க தகப்பனே. இந்த பிள்ளைகளை கத்த நிரப்புவீராக தகப்பனே. உற்சாகத்தின் ஆவியினால நிரப்புங்க தகப்பனே. உடைய பிள்ளைகளை சப்பா அந்த உபத்திரவத்தை கண்டு தகப்பனே சோர்ந்து போகாதபடிக்கு தகப்பனே எப்போது உம்மை துதிக்கத்தக்கதாக பவுல் சீலாவும் சிறைச்சாலையிலே தகப்பனே அந்த உபத்திரவத்தின் மத்தியிலும் பாடி துதித்து மகிமை படுத்தின போது ஆண்டவரே சிறைச்சாலை கட்டுகள் திறவிண்டது போல உங்களுடைய பிள்ளைகளை சப்பா துதித்து மகிமை படுத்தக்கூடிய கிருபைகளை உங்களுடைய பிள்ளைகளுக்கு கர்த்தர் கொடுக்கும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம் ஏசப்பா.
பிள்ளைகளுக்கு விரோதமாக செயல்படுகிற கிரியைகள் ஆண்டவரே உபத்திரவ நேரத்தில் இயேசுப்பா சோர்வை கொண்டு வருகிற சோர்வின் ஆவிகளை பிள்ளைகளை விட்டு கர்த்தர் எடுத்து போட்டு உற்சாகத்தின் ஆவியினால கர்த்தர் நிரப்புவீராக தகப்பனே. உம்மை துதிக்கிறோம், உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம் இயேசுப்பா. ஆண்டவரே ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஆண்டவரே. கன மகிமையுடைய பிள்ளைகள் கண்டுகொள்ள, மேன்மைகளை கண்டுகொள்ள, ஆசீர்வாதத்தை கண்டுகொள்ள கர்த்தர் கிருபை செய்யுங்கப்பா. அப்பிரயோஜனமான ஊழியக்காரி இந்த வார்த்தையை மாத்திரம் சொல்லி இருக்கிறேன். உங்க நாம மாத்திரம் மகிமைப்படட்டும். ஆமென். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. God bless you.